கோவை பம்பு தொழிலுக்கு 2031க்குள் 50,000 கோடி வர்த்தக இலக்கு. நாட்டின் உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்ய உற்பத்தியில் தீவிரம் காட்ட சீமா பம்பு செட் மின்மோட்டார் உற்பத்தியாளர்கள் முனைப்பு. உலகளாவிய பம்பு தொழிலின் சந்தை மதிப்பு சுமார் 95 பில்லியன் அமெரிக்கா மதிப்பிடப்படுகின்றன. இந்தியாவின் பம்ப் உற்பத்தி துறையில் கோயம்புத்தூர் முக்கிய மையமாக விளங்கி வருகிறது. 1952-53ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட சதர்ன் இந்தியா இன்ஜினியரிங் மேனுஃபேக்சர்ஸ் அசோசியேஷன் கோவை பம்பு தொழிலின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றி வருகிறது. இச்சங்கத்தின் 73வது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் கோவை பந்தய சாலையில் நடைபெற்றது. இதில் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். சங்கத்தின் புதிய தலைவராக செந்தில்குமார், துணைத் தலைவர்களாக அருண் ரங்கநாதன், மோகன் செந்தில்குமார் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். தொடர்ந்து புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள செந்தில்குமார் கூறுகையில், இச்சங்க உறுப்பினர்கள் நிறுவனங்களின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியின் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் 5 பில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது சுமார் 50,000 கோடி வர்த்தக இலக்கை எட்டுவதற்கான தொலைநோக்கு திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது எனவும், இதற்காக இறக்குமதிக்கு மாற்றாக உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பது, MSME நிறுவனங்களின் தொழில்நுட்ப வளர்ச்சியை மேம்படுத்துவது மற்றும் உலகளாவிய சந்தை வாய்ப்புகளை அதிகரிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தப்பட உள்ளது என தெரிவித்தார். பம்பு தொழிலை ட்ரஸ்ட் செக்டார் என அறிவித்து புதிய முதலீடுகளுக்கு மானியம் மற்றும் வட்டி மானியம் உள்ளிட்ட ஆதரவு வழங்க வேண்டுமென இச்சங்கம் வலியுறுத்தி உள்ளது என்றும் தெரிவித்தார். தற்போது 18% உள்ள பம்புகளுக்கான GST வரியை 5% குறைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இண்டஸ்ட்ரி 4.0 தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்ள ரோபாட்டிக்ஸ், ஆட்டோமேஷன் மற்றும் நவீன உற்பத்தி தொழில்நுட்பங்களுக்கு அரசு ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் இச்சங்கம் தெரிவித்துள்ளது. கோயம்புத்தூரை உலகளாவிய பம்ப் உற்பத்தி மையமாக உருவாக்கி இந்தியாவிற்கு கணிசமான அந்நிய செலவாணியை ஈட்டித் தருவதே இலக்கு என இச்சங்கம் தெரிவித்துள்ளதாக கூறினார்.